இன்றைய தினம் இஸ்ரேலுடைய பாராளுமன்றமாக இருக்கிற நெசட்டிலே கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானத்தின்படி இஸ்ரேல் தனி நாடை அங்கீகரிக்க முடியாது, பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு கொடுக்க முடியாது என்கிற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் நடைபெறாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஏன்னா யாசர் அரபாத்தாலே ஒன்றும் பண்ண முடியல, இனிமே முடியாதுன்னு சொல்லித்தான் போய் மண்டியிட்டாரு. ஆனா அவர் அன்றைக்கு மண்டியிட்டதுல என்ன நடந்ததுன்னு கேட்டா இஸ்ரேலை PLO அங்கீகரித்ததாக ஆக்கி கொண்டது. இன்னைக்கு அதே ஒஸ்லோ உடன்படிக்கையை தூசு தட்டி கொண்டு வந்து நாங்க அதை கண்டினியூ பண்ண ரெடியா இருக்கிறோங்கிறான். ஒஸ்லோ உடன்படிக்கைன்னா இவ்வளவுதான். இன்னைக்கு மீண்டும் என்ன பண்றாருன்னு கேட்டா மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்திற்கு வந்திருக்கிறார். சர்வதேச விதி பிரகாரம் இவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் இந்த பகுதிகளுக்குள் வர முடியாது. இந்த இடத்துல நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனம் என்கிற பெருபூமியை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம் அமெரிக்காவினுடைய துணையோடு, பிரித்தானியாவினுடைய துணையோடு, மேற்கு நாடுகளுடைய ஆதரவோடு தொடர்ந்து காசா மக்கள் மீதும் பாலஸ்தீன மக்கள் மீதும் சொல்லொணா துன்பங்களை கொடுத்து வருகிறது. குறிப்பாக கடந்த 286 நாட்களாக காசா முழுவதும் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இதுவரைக்கும் 39,000 பேர் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலே 20,000க்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள், 15,000க்கு மேற்பட்டவர்கள் பெண்கள் என்கிற தரவுகளை அங்கிருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் 87,000க்கு மேற்பட்டவர்கள் அங்கே ஊனமுற்றிருக்கிறார்கள், நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் எங்களுக்கான தனி நாடு வேண்டும், இது எங்கள் நாடு, எங்கள் நாட்டை எங்களிடம் தாருங்கள் என்று ஆரம்பத்திலிருந்து போராடிய பாலஸ்தீனர்கள் ஒரு கட்டம் தாண்டும் போது அவர்களுக்கான ஆதரவுகளை இழக்க ஆரம்பித்தார்கள். குறிப்பாக 1967 ஆண்டுகளில் நடைபெற்ற மிக முக்கியமான யுத்தமாக இருக்கக்கூடிய அரபு இஸ்ரேல் யுத்தம், 6 அரபு நாடுகளும் இஸ்ரேலும் மோதிக்கொண்ட யுத்தத்தில் அரபு நாடுகள் 6 நாட்களில் தோல்வியை தழுவியது. இந்த தோல்விக்கு பிறகு அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான எந்த விதமான யுத்தங்களும் நடைபெறவில்லை என்கிற நிலையில் 1967களில் பாலஸ்தீனத்தின் பெரும் பகுதிகளை எல்லாம் அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். இந்த நிலையில தான் எங்களுக்கு 1967களுக்கு முற்பட்ட பாலஸ்தீனம் வேண்டும் என்கிற 2ஆம் கட்ட கோரிக்கையை பாலஸ்தீனர்கள் முன்வைக்க ஆரம்பித்தார்கள். முதலாவது கோரிக்கை இஸ்ரேலே இருக்கக்கூடாது, இது எங்கள் நாடு, எங்களுக்கு வேண்டும் என்பதுதான். ஆனால் ஒரு கட்டம் தாண்டுகிற போது பாலஸ்தீனம் என்றொன்று இல்லாமல் ஆகிவிடுமோ என்கிற அளவுக்கு அரபு நாடுகள் சோபை இழந்து போய் அரபு நாடுகள் அடிமைகளாக மாறிவிட்ட நிலையில் பாலஸ்தீன மக்களால் தனித்து நிற்க முடியாமல் போய்விட்டது. அதனால் எங்களுக்கு 1967களுக்கு முற்பட்ட பகுதிகள் எங்கள் நாடாக வேண்டும், நாங்களும் சுதந்திர நாடாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை அவர்கள் விடுத்து வந்திருந்தார்கள். இந்த மாதிரியான கோரிக்கைகள் இன்றைக்கு 60 ஆண்டுகளுக்கு மேலாக முன்வைக்கப்பட்டும் இதுவரைக்கும் எந்த விதமான தீர்வுகளும் பாலஸ்தீன மக்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கிற போது தொடர்ச்சியாக எங்களுக்கான சுதந்திரம் வேண்டும் என்கிற கோரிக்கைகள் ஐநாவிலே முன்வைக்கப்பட்டு வந்தது. அதிலும் குறிப்பாக அக்டோபர் 7ஆம் தேதிய தாக்குதல் நமக்கு தெரியும். இஸ்ரேல் மீது வரலாற்றில் எந்த ஒரு அரசாங்கமும் நடத்தாத தாக்குதலை ஹமாஸ் ராணுவ பிரிவு நடத்தி இருந்தது. அந்த தாக்குதலை தொடர்ந்து ஆரம்பித்த யுத்தம் தான் 286வது நாளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தினுடைய இறுதியாக பாலஸ்தீன மக்கள் கேட்பதே எங்களுக்கான தனி நாடு. 2 நாடுகள், இஸ்ரேல் என்பது ஒரு நாடாக இருக்கிறது, பாலஸ்தீனமும் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. ஆனால் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய பாராளுமன்றமாக இருக்கிற நெசட்டிலே கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானத்தின்படி இஸ்ரேல் தனி நாடை அங்கீகரிக்க முடியாது, பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு கொடுக்க முடியாது என்கிற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைய தினம் கடந்த 24 மணி நேரங்களுக்கு உள்ளாக காசா பெருபூமியிலே 81 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிற அதே நேரம் நெதன்யாகு
அமெரிக்கா செல்ல இருக்கிறார். எதிர்வருகிற 24ஆம் தேதி அமெரிக்காவினுடைய பாராளுமன்றமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் சபையிலே அவர் உரையாற்ற இருக்கிறார். இந்த பயணத்திற்கு முன்பதாக பலவிதமான திட்டமிடல்கள் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறார். கொரோனா தொற்று இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஜோ பைடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இங்கிருந்து பயணப்படுகிற நெதன்யாகுவினுடைய பயணம் எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகிறது, அவர் ஜோ பைடனை சந்தித்து பேசுவாரா இல்லையா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்று என்பது அதுவும் ஒரு நாடகமா என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை. இந்த செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவிலே இதுவரைக்கும் 63% மேற்பட்ட பயிர் பச்சைகளை, வயல் நிலங்களை அழித்து நாசமாக்கி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளும் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எனக்கு பின்னால் காட்சிப்படுத்தப்படுகிற இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்க முடியும். இந்த பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது கட்டிடங்கள் எல்லாம் அழித்து நொறுக்கப்பட்ட பகுதி. இந்த பகுதியை பாருங்க, விவசாய நிலங்களை எப்படி இஸ்ரேலிய டேங்கர்கள் அழிக்கின்றன என்பது தெரியும். இந்த இடத்திலே காட்சிப்படுத்தப்படுவது சூரியகாந்தி பூக்கள், சூரியகாந்தி எண்ணெய். குறிப்பாக அரபு நாடுகளில் ரொம்ப வெளிவாக பார்க்கப்படுகிற ஒரு எண்ணெய், பல நாடுகளில் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்படுகிற ஒரு எண்ணெயாக இருக்கிறது. அந்த சூரியகாந்தி ஆயில் இங்கே எடுக்கப்படுகிறது. குறிப்பாக காசாவினுடைய விளைநிலங்களில் சூரியகாந்தியும் மிக முக்கியமான ஒரு விளை பயிராக பார்க்கப்படுகிறது. அந்த நிலங்களை எல்லாம் அழித்து நாசப்படுத்துகிற வேலையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் இன்னும் ஒரு மனிதாபிமான முயற்சி உக்ரைன் சார்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இந்த காசா மீதான யுத்தத்தை இஸ்ரேல் தொடர்ந்து வருகிற அதே நேரத்தில் உக்ரைன் மீதான தாக்குதல்களை ரஷ்யாவும் தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த உக்ரைன் மீதான யுத்தத்திற்கு உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் பலதும் ஆயுதங்களை வழங்குகிற அதே நேரம் காசாவில் இருக்கிற அப்பாவிகளை அழிப்பதற்காக அவர்கள் மறுபுறம் இஸ்ரேலுக்கும் ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் 2 பெரும் பகுதிகளில் பாரிய யுத்தங்கள் நடப்பதை சர்வதேச ஊடகங்கள் காட்டிக் கொண்டிருக்கிற அதே நேரம் ஆப்பிரிக்க நாடுகளிலும் மிக முக்கியமான ஒரு சண்டை நடைபெற்று வருகிறது. அது நாம் தனியாக பார்க்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் நினைவூட்டலுக்காக ஆப்பிரிக்க நாடுகளிலும் பாரிய யுத்தம் ஒன்று மூண்டிருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இந்த உக்ரைனுடைய அரசாங்கம், உக்ரைனுடைய தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலாக முக்கியமாக பாலஸ்தீனத்திற்கு 1000 டன் கோதுமைகளை அனுப்பி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. 1000 டன் இந்த கோதுமைகள் ஒரு மாதத்திற்கு சுமார் 1 மில்லியன் குடும்பங்களுக்கு போதுமானது என்று சொல்லப்படுகிறது. பாலஸ்தீன குடும்பங்கள் 10 லட்சம் பேர் இந்த ஒரு மாதத்தை இந்த மாவினூடாக கழிக்க முடியும். ஒரு மாதத்திற்கு அவர்கள் தங்களுடைய உணவுக்கு இந்த மாவை பயன்படுத்த முடியும். அந்த அளவுக்கு 1000 டன் மா பொருட்களை, குறிப்பாக கோதுமையை உக்ரைன் இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த 1000 டன் கோதுமைகளும் UNRWA வழியாகத்தான் வழங்கப்பட இருக்கிறது என்கிற காரணத்தினால் ஓரளவுக்கு இது காசா மக்களை சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் உள்ளே நுழையுமா இல்லையா என்பதை. இன்றைக்கு இந்த செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளுக்கு நடுவில் தான் இன்றைக்கு வெளிவந்த முக்கியமான செய்தி, இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டிலே நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க முடியாது என்கிற தீர்மானத்தை இஸ்ரேல் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 68 வாக்குகளும் எதிராக 9 வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது. இந்த 9 வாக்குகளில் அங்கிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும், குறிப்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலாக இருக்கிற பாலஸ்தீனத்தில் இப்ப இருக்கிற இஸ்ரேல் பகுதிகளில் பிறந்த பாலஸ்தீன அரபு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு எதிராக கைதூக்கி இருக்கிறார்கள். எதிராக வெறும் 9 வாக்குகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதரவாக 68 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஜோர்தானுக்கு மேற்கில் பாலஸ்தீன அரசாங்கத்தை நிறுவுவதை இஸ்ரேலுடைய நெசட்
உறுதியாகவே எதிர்க்கிறது என்று இந்த தீர்மானம் கூறுகிறது. அதாவது ஜோர்தானுடைய மேற்கு பகுதி, ஜோர்தான் மற்ற அரபு நாடுகளை ஒட்டிய எல்லை பகுதியில் பாலஸ்தீனம் என்கிற தனி நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது. ஆல்ரெடி நாடு தான் அது, அதை ஐநா அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இஸ்ரேல் திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது. இரு நாட்டு தீர்வு தொடர்பாக இன்றைக்கு ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் பேசிய ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக இந்த அறிவிப்பை அவர்கள் விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் 1993 கையொப்பமிடப்பட்ட ஒஸ்லோ உடன்படிக்கையின் கீழ் நாங்கள் இஸ்ரேலுக்கு கீழாக இருக்கக்கூடிய சுய நிர்ணயம் பெற்ற பாலஸ்தீனத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று பழைய பல்லவியை அவர்கள் இன்றைக்கு பாடியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் காசாவுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டோம், பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டோம், ஆனா எங்களுக்கு கீழே நீங்க சுய நிர்ணயம் கொண்டவர்களாக இருக்க முடியும் என்கிறார்கள். சுய நிர்ணயத்திற்கும் சுதந்திரத்திற்குமான வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இப்பொழுது நாம இருக்கிறமா இல்லையா, ஸ்ரீலங்கா இருக்கிற மாதிரி, இந்தியா இருக்கிற மாதிரி, மற்ற நாடுகள் இருக்கிற மாதிரி நாங்களும் ஒரு தனி நாடு, எங்களுக்கு என்ற ஒரு ஏர்போர்ட், எங்களுக்கு என்ற ஒரு உரிமை பேசுகிறவர்கள், எங்களுக்கு என்ற ஒரு அமைச்சரவை, எங்களுக்கே எல்லாம் நாங்கள் தான் தீர்மானிப்போம், நாங்கள் ஒரு நாடு என்று தனி உரிமையை கேட்பது நாடு என்ற அங்கீகாரத்துக்குள் வரும். இதே நேரத்தில் எதை கேட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்டுக்கிறோம் என்கிற மாதிரி இப்ப தமிழ்நாடு இருக்கிறாங்களா இல்லையா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா மாநிலங்களாக பிரித்து வச்சிருக்கிற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களுக்கு கீழே சுய நிர்ணயம் கொண்ட ஒரு மாநிலமாக இருந்து கொள்ளுங்கள். 1993 ஆஸ்லோ உடன்படிக்கை பிரகாரம் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிறது இஸ்ரேல். இப்ப முதல்ல ஆஸ்லோ உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை நான் தனியாக ஒரு வீடியோவாக ஆரம்பத்திலேயே பேசியிருக்கிறோம். பார்க்க விரும்புகிறவங்க அதை நீங்க போய் பார்த்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 1993 மேற்கொள்ளப்பட்ட ஆஸ்லோ உடன்படிக்கை யாருக்கும் இடையில் நிகழ்த்தப்பட்டது என்று சொன்னால், அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பில் கிளின்டன், யுஎஸ் பிரசிடென்டாக இருந்த பில் கிளின்டன் என்ன பண்ணார் என்று சொல்லி சொன்னா, அன்றைக்கு பிஎல்ஓவாக பாலஸ்தீன போராளி குழுக்களின் முன்னணி குழுவாக இருந்த பிஎல்ஓவினுடைய சேர்மனாக இருந்த யாசர் அரபாத்திற்கும் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த இட்சாக் ராபினுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் எங்க நடைபெற்றது என்று சொன்னால், இது ஆஸ்லோ உடன்படிக்கை என்று சொன்னாலும் முதலாவது 1993 இது ஒயிட் ஹவுஸில் தான் நடைபெற்றது, வெள்ளை மாளிகை அமெரிக்காவில் தான் இந்த ஒப்பந்தம் நடைபெற்றது. ஆனா இதுக்கு ஆஸ்லோ உடன்படிக்கை என்று சொல்லுவாங்க. நிஜமான ஆஸ்லோ உடன்படிக்கை 1995 ஆஸ்லோவிலேயே நடைபெற்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உடன்படிக்கையில் இந்த இட்சாக் ராபின் என்கிறவர் இஸ்ரேலிய வரலாற்றில் தோன்றிய ஓரளவுக்கு நெகிழ்வு போக்கு கொண்ட ஒரு ஜனாதிபதியாக, ஒரு பிரதமராக காணப்பட்டவர். இறுதியிலே அவர் கொல்லப்பட்டார். இன்றைக்கு இஸ்ரேலிய அமைச்சரவையில் இருக்கிற முக்கியமான ஒரு கடும்போக்கு அமைச்சராக செயல்படுகிற ஒருவர் தான் அன்றைக்கு இவரை கொன்றார் என்கிற குற்றச்சாட்டுகள் இன்றைக்கும் இருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் ஓரளவுக்கு நாங்க அங்கீகாரம் கொடுக்கிறதுக்கு நெருங்குறோங்கிற மாதிரி வந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா இந்த ஒப்பந்தமும் ஆஸ்லோ உடன்படிக்கை செய்யப்பட்டது. ஆனா சுருக்கமா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஒப்பந்தம் நடைபெறாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஏன்னா யாசர் அரபாத்தாலே ஒன்றும் பண்ண முடியல, இனிமே முடியாதுன்னு சொல்லித்தான் போய் மண்டியிட்டாரு. ஆனா அவர் அன்றைக்கு மண்டியிட்டதுல என்ன நடந்ததுன்னு கேட்டா, இஸ்ரேலை பிஎல்ஓ அங்கீகரித்ததாக ஆக்கி கொண்டது. பிஎல்ஓ என்ன சொல்லிட்டாங்க, நாங்க இஸ்ரேலை ஏத்துக்கிறோம், நீங்க எங்களுக்கு இன்னதை தரணும்னு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தம் எவ்வளவு மோசமானதாக பாலஸ்தீன மக்களுக்கு அமைந்து விட்டது என்பதை நீங்கள் இந்த படத்தின் ஊடாக பார்த்து கொள்ள முடியும். இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இது புரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இதுதான் 1995 ரியலாக நடைபெற்ற ஆஸ்லோ ஒப்பந்தம் இருக்குதா இல்லையா, அந்த ஆஸ்லோ ஒப்பந்தத்தில் எப்படி இது பாலஸ்தீனம் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு கீழே போகுதுங்கிறத பாருங்க. உதாரணமாக இவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பேங்க் பகுதி, மேற்கு கரை பகுதியை 3ஆக பிரித்தார்கள். இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஏ, பி அண்ட் சி ஆக பிரித்தார்கள். ஏ எப்படி இருக்கும் என்று சொன்னால், இதுதான் ஏரியா ஏ. ஏரியா ஏங்கிறது இங்க நீங்க பார்க்கலாம், இவ்வளவு பகுதிகளும் இருக்கும். அதாவது 18% அந்த பாலஸ்தீனியன் கண்ட்ரோல், 100% அதாவது வெஸ்ட் பேங்க், இது மேற்கு கரை இருக்குதா இல்லையா, ஜெருசலம் உள்ளிட்ட மேற்கு, ரமல்லா உள்ளிட்ட மேற்கு கரை, அந்த மேற்கு கரையில்
18% பாலஸ்தீனியனுடைய கண்ட்ரோலில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். இதுதான் அந்த 18%. இதை நீங்க பார்க்கலாம். இவ்வளவுதான் பாலஸ்தீனர்களுடைய யாசிர் அரபாத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கும். இதுக்கு தான் அவர் அதிபராக இருப்பார். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மஹமூத் அப்பாஸ்னு சொல்லி ஒன்றுக்கு உதவாத ஒரு ஆள் இருக்கிறான். அவர் தான் வந்து இந்த அரபு நாடுகளுக்கு தலையையும் அதே நேரத்தில் மேற்கு நாடுகளுக்கு வாளையும் காட்டிக்கிட்டு சுகபோகத்தை அனுபவித்துக் கொண்டு அங்குள்ள மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய யூதர்களிடமிருந்தே பணத்தை வாங்கி கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். அவரை பற்றி எந்த ஒரு மரியாதையும் பாலஸ்தீன மக்கள்கிட்ட கிடையாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் அமெரிக்காவினுடைய அடிவருடியாக இருக்கக்கூடியவர். அவருடைய கண்ட்ரோல்லையும் இது கூட இப்ப கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க வந்து பாலஸ்தீன ஜனாதிபதினு சொல்லி நம்ம எழுத்துல பேச்சில் பார்ப்போம். ஜனாதிபதி எல்லாம் கிடையாது. கொழும்பு முனிசிபல் கவுன்சிலுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட அவங்களுக்கு கிடையாது. ஒரு சென்னை மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட இவங்களுக்கு கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. இதை ஒத்துக்கிட்டு யாசிர் அரபாத் கையெழுத்த போட்டார். அதுதான் மிகப்பெரிய கொடுமை. அது மட்டுமல்லாமல் ஏரியா பி என்று பிரித்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் இஸ்ரேலி பாலஸ்தீனியன் கண்ட்ரோல், இந்த பகுதியை பாருங்க எவ்வளவு பெரிய பகுதின்னு. இந்த பகுதி பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் இணைந்து கண்ட்ரோல் பண்ணுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டது. அது எத்தனை? 22%. ரெண்டு பேரும் இணைஞ்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். வெறும் 18% நீங்க மட்டும் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. 60% ஏரியா சி அண்ட் இஸ்ரேலி கண்ட்ரோல். இங்க பாருங்க 60%. இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை இஸ்ரேல் தனியாக ஆளுவார்கள். எங்க ஆளுவாங்க? அவங்க நாட்டில் இல்லை, இஸ்ரேலுங்கிற நாடு கிடையாது இது. இஸ்ரேலுக்கு வெளியில வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை என்ற ஒரு பகுதியும் காசா என்ற ஒரு பகுதியும் இருக்கு. இதுதான் இப்ப இருக்கிற பாலஸ்தீனம். சின்ன நிலப்பரப்பு. அந்த சின்ன நிலப்பரப்புல இவ்வளவு பெரிய 60% பகுதியை சீய வந்து யாரு ஆளுவாங்கன்னா இஸ்ரேல் ஆளுவார்கள். 22% பாலஸ்தீன் இஸ்ரேல் கண்ட்ரோல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுவாங்க. வெறும் 18% மாத்திரம் யாசர் அரபாத் தலைமையில் ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லி ஒஸ்லோ உடன்படிக்கையில் முடிவாக்கப்பட்டது. இன்னைக்கு அதே ஒஸ்லோ உடன்படிக்கையை தூசு தட்டி கொண்டு வந்து நாங்க அதை கண்டினியூ பண்ண ரெடியா இருக்கிறோங்கிறான். ஒஸ்லோ உடன்படிக்கைன்னா இவ்வளவுதான். இந்த மாதிரி நாங்க இருந்துக்கிறோம். 1995 எதை சொன்னானோ அதையே நாங்க திரும்ப சொல்றோம்னு சொல்லி இன்றைய தினம் அவருடைய பாராளுமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறது அங்கு போராடக்கூடிய சுதந்திர போராளிகள் குழுக்கள் எல்லாம். குறிப்பாக இன்றைய தினம் நெசட்டினுடைய தீர்மானம், இஸ்ரேல் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானம், ஒஸ்லோ உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற தீர்மானம் ஒரு மரண அறிவிப்பு என்று சொல்லி இருக்கிறார் முஸ்தபா பர்கௌத்தி. முஸ்தபா பர்கௌத்தி இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா ஒஸ்லோ உடன்படிக்கையே ஒரு மரண அறிவிப்பு தான். அந்த மரண அறிவிப்பை திருப்பி வந்து சொல்லாதீங்க. ஒரு முறை தான் புதைக்க முடியும், திரும்ப திரும்ப புதைக்க முடியுமா? அதெல்லாம் புதைச்சாச்சுப்பா, திரும்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி படு கேவலமாக பேசி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இரு நாடுகளின் தீர்வை எதிர்க்கக்கூடிய தீர்மானத்தை இஸ்ரேலிய நெசட் நிறைவேற்றியது மிக கண்டனத்துக்குரியது என்று சொல்லுகிற முஸ்தபா பர்கௌத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒஸ்லோ உடன்படிக்கையின் மரணத்தை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு இஸ்ரேலியர்கள் என்று சொல்லியிருக்கிறார். உங்க அறிவிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா ஏற்கனவே செத்து போன ஒரு ஜனாசாவினுடைய மரண அறிவிப்பை திருப்பி சொல்லி இருக்கிறீங்க. ஒஸ்லோ உடன்படிக்கை எல்லாம் பூமியில போட்டு புதைச்சாச்சுப்பா, அதை பத்தி இங்க பேச வராத அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 1993 பாலஸ்தீனியர்கள் மற்றும் இஸ்ரேலிய தலைவர்களுக்கு இடையில கையெழுத்திடப்பட்ட இந்த ஒஸ்லோ ஒப்பந்தம் என்பது இஸ்ரேலிய அரசுக்கு கீழால் அந்த கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விதமாக அமைக்கப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இவ்வளவு காலமா அப்படித்தானங்க இருந்தாங்க. இந்த ஒஸ்லோ உடன்படிக்கையினால தான் இவ்வளோ காலமாக என்னத்தை இருந்தாலும் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும். அவங்க தான் உள்ள உணவு இப்போ எப்படி அவங்களோட கண்ட்ரோலில் உணவு எல்லாத்தையும் அவங்க நினச்சா தான் உள்ளே விடுவாங்களோ இது மாதிரி தான் இவ்வளோ காலமாக சொன்னாங்க. அப்போ இவ்வளோ பெரிய யுத்தத்துக்கு பிறகு இப்படி தான் நீங்கள் இருக்கணும்னு அவங்க ஒத்துக்குருவாங்களா? எவ்வளவு உலக வரலாற்றில் இப்படி ஒரு அடக்குமுறையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எவ்வளவு கேவலமான ஒரு அடக்குமுறையை செய்வதற்கு இஸ்ரேல் துணிகிறது என்பதை பாருங்கள். அதே மாதிரி இன்றைய தினம் ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய பிரதிநிதியும் மிக முக்கியமான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய ஐநாவுக்கான தூதர் ரியாத் மன்சூர் அவர்கள் பேசுகிற நேரத்தில் மிக முக்கியமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா பாலஸ்தீன மக்களை பொறுத்தவரையில் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் உரிமையையும் நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நாங்க ஆடுறதுக்கு ரெடி இல்லை. அதில் நீங்க இன்னொன்றையும் கவனிக்கணும். இந்த இடத்துல நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னன்னா இந்த பிடிவாதம், நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், எங்க உரிமைங்கிறதையெல்லாம் ஒரு இளம் ரத்தத்தில் இருப்பவர்கள் அடிக்கடி பேசுவார்கள்.
கொஞ்சம் வயசு போக 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 என்ன ஆகும்னு கேட்டால் நமக்கு எதுக்கு எப்படி யாசர் அரஃபாத் கொஞ்சம் மலங்கி மங்கிய போனாரோ அது மாதிரியான நிலையைத்தான் பெரும்பாலும் எடுப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ரஹமத்து செய்ய வேண்டும், அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும், நிறையவே அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா தைரியத்தை கொடுத்திருக்கிறான். நேற்றைய தினம் கூட அபு ஹம்சா அல் ஜிஹாத் மூமெண்டினுடைய ஆயுத பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி நம்ம பகிர்ந்துகிட்டோம். நாங்கள் பிறந்ததே இந்த மண்ணை மீட்பதற்குத்தான், நாங்கள் பிறந்ததே யுத்தம் செய்வதற்குத்தான் என்று சொல்லியிருந்தார். அவ்வளவு அவர்களுடைய இறுக பிடிக்கிற அந்த மண்ணுக்கான அவர்களுடைய போராட்டத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். இவரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாளி. இவர் மட்டுமில்லை, முஸ்தபா பர்கௌத்தியாக இருக்கலாம், ஏன் யஹியா சின்வாராக இருக்கலாம், அல்லது நம்ம ஹமாஸ் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய முகமது தைஃப் 58 வயசு அவருக்கு. அதே மாதிரி இஸ்மாயில் ஹனியா, எல்லோருமே வயதானவர்கள் தான். வயதான நேரத்திலும் தங்களுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம், சுகபோகம் தேவையில்லை, எங்களுக்கு எங்கள் உரிமை தான் தேவை, எங்களுக்கு எங்களுடைய அல் குதுஸ்தான் தேவை என்று நிற்கிறார்களே, அதை நாம் பாராட்ட வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு நிறையவே அருள் செய்ய வேண்டும். இன்றைக்கு ரியாத் மன்சூர் அவங்க சொல்லும்போது, நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் உரிமையையும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவே மாட்டோம். இஸ்ரேல் வெளிப்படையாகவும் வெக்கமில்லாமலும் திரும்ப திரும்ப போர்க்குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஐநா சபையால் ஒன்றும் செய்ய முடியாமல் கையாலாகாத சபையாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இன்றைக்கு ஐநாவினுடைய அமர்விலேயே அவர் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. சர்வதேச விதிகளை மீறுகிறார்கள், பச்சையாக அநியாயம் செய்கிறார்கள், இவ்வளவு கொடூரங்களை செய்கிறார்கள், ஆனால் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்ற பாரிய குற்றச்சாட்டை இன்றைக்கு மன்சூர் அவர்கள், ரியாத் மன்சூர் அவர்கள் ஐநா சபையிலே இந்த தீர்மானம் தொடர்பாக முன்வைத்திருக்கிறார். அதே மாதிரி இப்படி இந்த தீர்மானம் தொடர்பாக இன்றைக்கு ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மிக தெளிவாக இந்த தீர்மானத்தை பாரிய அளவில் ஹமாஸ் கண்டித்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த தீர்மானத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹமாஸ் மிக தெளிவாக சொல்லி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியாவது பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுக்காமல் இருப்பதற்கு பல வழிகளிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல். ஆனால் அல்லாஹு தாலா அனைத்தையும் மிகைத்தவன். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் சுதந்திர பாலஸ்தீனம் என்கிற வார்த்தையை நாம் கேட்கத்தான் போகிறோம். அனைத்து நாடுகளுக்கும் சுதந்திரமாக அனைவரும் சென்று வருவதை போன்று பாலஸ்தீனத்திற்கும் சென்று வருகிற காலம் வரத்தான் போகிறது. அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை மீட்டெடுக்காமல் இதிலே ஓய்வு பெறப் போவதில்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான அறிவித்தல் வந்திருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய மிக நெருங்கிய கூட்டாளி எரிக் பிரின்சஸ் என்கிறவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இவர் யாருன்னு சொன்னா, இவர்தான் காசாவிலே காசா சுரங்கங்களுக்கு தண்ணீர் நிரப்பி தண்ணீரை வெள்ளம் மாதிரி உள்ள கொண்டாந்து விட்டு சுரங்கங்களை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டாங்களா இல்லையா, அந்த திட்டத்தினுடைய கண்ட்ராக்டை செய்யறதுக்கு இருந்தவர் இவர்தான். இன்றைக்கு இவர்தான் எரிக் பிரின்சஸ்ங்கிறவர், மிகப்பெரிய கோடீஸ்வரர், நிறைய பணங்களை அள்ளி அள்ளி இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடியவர், காசா மக்களை துண்டாடுவதற்கு அவர்களை அழித்து நொறுக்குவதற்கு வேண்டிய அளவுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆள். இன்னைக்கு இந்த ஆள் என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டா, எங்கிட்ட நீங்க தந்திருந்தீங்கன்னா அன்னைக்கே நான் வந்து காசாவை மூழ்கடிச்சிருப்பேன், ஆனா பென்டகன் அமெரிக்கா தான் தடுத்துருச்சு, காசாவுடைய சுரங்கங்களுக்கு எல்லாம் தண்ணியை விட்டோம்னு சொன்னா, கடல் தண்ணியை விட்டோம்னா வெளியே வந்துருவாங்க, எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த ஆளுக்கு மறந்து போச்சு. அதை விட்டு பார்த்தாங்க, தண்ணி எல்லாம் உள்ள எடுத்து போட்டு பார்த்தாங்க, பவுசர் கணக்கில் அடிச்சு பார்த்தாங்க, எல்லாம் கொண்டாந்து போட்டு பார்த்து செட் ஆயிச்சா, ஒன்றும் கிடையாது. உள்ள தண்ணியை பங்கர்களுக்குள்ள ஒரு பக்கம் நிரப்பினா மறுபக்கம் போயிடுது. ஏன்னா ஏற்கனவே இந்த தண்ணீர் அடிக்கிற வேலை ஒரு கட்டத்தில் அப்துல் ஃபத்தா சிசி எகிப்தில் ஆட்சிக்கு வந்ததோட எகிப்து வழியாக ஹமாஸினுடைய பங்கர் இருக்குங்கிறதுனால அந்த வழியாக இந்த வேலையை செஞ்சு பார்த்தாரு. அந்த அனுபவம் ஹமாஸுக்கு இருந்த காரணத்தினால பங்கர்களை எல்லாம் தண்ணீர் உள்ளே நிரப்பினாலும் அதிலிருந்து தப்பிக்கும் விதமான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதை தெரியாத இந்த மடப்பைய வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்கிட்ட தந்திருந்தா நான் கிழிச்சிருப்பேன் தெரியுமா அப்படிங்கிறாரு. நீ கிழிச்ச கிளி எங்களுக்கு தாண்டா தெரியும் என்று அவர்களுடைய இராணுவமே எள்ளி நகையாடுகிற அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கிறது. ஆனால் என்னிடம் தந்திருக்க வேண்டும், நான் செய்திருப்பேன் என்று இன்றைக்கு அவர் வீரவசனம் பேசியிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பதாக கொழும்பிலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவருக்கு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி ஒர்க் பண்ணதில்லை, ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்த நிலையில் சகோதரன் நதீர், அவரை நம்ம
கொழும்பில் இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய களுத்தர மாவட்டத்தின் உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். அந்த மருத்துவமனையில் அவர் எழும்புவதற்கான எந்திரிச்சு அவர் நடப்பதற்கான முயற்சிகள் மருத்துவ ரீதியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 3 மாதங்கள் அவரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி வரும் என்பது மருத்துவர்கள் நமக்கு ஆரம்பத்தில் சொன்ன செய்தியாக இருந்தது. ஆனால் அவரை இப்பொழுதுதான் அவருடைய இப்போ 2 மாதம் நம்ம தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது அவரை சென்று நம்ம பார்த்த அந்த காட்சிகள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே போய் பார்க்கும்போது மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவருடைய உடல்நிலை தேர ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த இடுப்பு பகுதிக்கு கீழ்ப்பகுதிகளில் எந்த பகுதியுமே ஃபங்க்ஷன் இல்லாமல் நாட் ஃபங்க்ஷன் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அல்லாஹ்வினுடைய பேருதவி, மருத்துவர்களுடைய முயற்சி, அல்லாஹ்வினுடைய ரஹமத்து காரணமாக அவருடைய அந்த இடுப்புக்கு கீழ்ப்பகுதிகள் தற்போது இயங்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக விரல்கள் எல்லாம் அசைக்க முடியுமான நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. அவரே சிலதை யோசித்து இப்போ அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் என்று செய்கிற அளவுக்கு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி ஃபங்க்ஷனாக ஆரம்பித்திருக்கிறது என்பதை மருத்துவர்கள் நம்மிடத்தில் சொன்னாங்க. நமக்கு அண்மையில் ஒரு மருத்துவருக்கு திருமறை குரான் கொடுத்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திருமறை குரான் அவங்க கேட்கறதுக்கு காரணமாகவே சகோதரர் நதீர் அவங்க தான் இருந்தாங்க. அவருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களில் ஒருவர் தான் அந்த சகோதரியும். அவங்க குரானை கேட்டிருந்தாங்க. நம்ம கொண்டு போய் அவரையும் பார்த்துட்டு அந்த குரானை அவங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சுட்டு வந்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய நடத்தையும் அவங்களுக்கு குரானை கேட்கிற அளவுக்கு உண்டான ஒரு மாற்றமாக மாறி இருக்கலாம். அல்லாஹ் அந்த விஷயத்தில் அவர்களுக்கு மேலும் அருள் புரிய வேண்டும் என்கிற நிலையில் சகோதரர் நதீருடைய இந்த செயல்பாடுகள் தற்போது மும்முரமாக அவருடைய அந்த உடல் தேர்ச்சிகள் ஏற்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக என்ன கவனிக்கணும் என்று கேட்டால், இடுப்புக்கு கீழே இயங்காமலேயே இருந்தார். அல்லாஹ்வுடைய உதவியால் இப்போ அவர் நிற்கிறார். அதான் அதில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால், ஒரு பிடிமானத்தோட அவர் நிற்கிறார். நிற்கிற அளவுக்கு கால் ஃபங்க்ஷன் ஆகுது என்கிற செய்திகளை மருத்துவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய கருணை தான் அவருடைய இந்த மீட்சிக்கு காரணமாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் இறைவனுக்காக இறைவனுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி செய்கிற உதவிகள் தான். எனவே அவருடைய மேலதிக ட்ரீட்மெண்ட்டுகள் நம்ம 3 மாதத்தில் முடியும்னு நினைச்சாலும் அது 3 மாதத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதங்களாகவும் மேலதிகமாக தேவைப்படலாம் என்கிற நிலையில் அவருக்காக உங்களால் முடிந்த உதவிகளை மேலதிகமாக வாரி வழங்குங்கள். அவருடைய அக்கவுண்ட் நம்பரையே முன்னால் நம்ம காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிற நேரம் அல்லாஹ்வுடைய அருளால் உங்களுடைய உதவியால் கண்டிப்பாக சகோதரர் நதீர் உங்களை போன்று என்னை போன்று எழும்பி நடக்கிற இந்த சமூகத்திற்காக பணி செய்கிற ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். வல்ல ரஹ்மான் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற செய்திகளோடு அவர் ஒரு முக்கியமான கோரிக்கையை இதை பார்க்குற சகோதரர்கள்ட்ட முன் வச்சார். அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய முடியுமான ஒரு சகோதரர். நீங்கள் என்ன வேலையை கொடுத்தாலும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒருவராக இருக்கிறாரு. அந்த வகையில் அவர் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருந்து அவருக்கு ஒரு சகோதரர் மூலமாக ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த லேப்டாப்பில் இருந்துக்கிட்டே அவர் சில தொழில்களை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். எனவே அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கக்கூடிய யாராவது விரும்பினீங்கன்னு சொன்னால், அவர் இருக்கிற இடத்துல இருந்து இந்த மாதிரி வேலையை எனக்கு செஞ்சுதாங்க, அதுக்கு நான் ஒரு சேலரி தர்றேன்னு அவருக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினீங்கன்னா அதுவும் அவருக்கு பேருபகாரமாக இருக்கும். ஏன்னா அவர் நோயாளியாக அங்கே இருக்கிறார், அவருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது என்கிற வகையில் அவரும் சம்பாதித்து தான் அவருடைய அடுத்த கட்ட வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற நிலையும் இருக்கிறதுனால அதற்கான ஒரு பேருதவியாகவும் முடியுமான சகோதரர்கள் அவருக்கு அந்த உதவியை செய்யுங்க. அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவருக்கு கொடுக்க விரும்புகிற சகோதரர்களும் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற என்னுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும், தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். அப்படி தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான உதவியையும் முடிந்தவர்கள் செய்யுங்கள் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. எனவே சகோதரர் நதீர் விரைவில் எழும்பி நம்மை போன்று நடப்பதற்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அல்லாஹு தாலா அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். அது முழுவதுமாக உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த செய்திகளுக்கு நடுவிலே இன்றைக்கு இடி போன்று விழுந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி தான், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்திருக்கிறார் இஸ்ரேலுடைய பென் கிவிர் பாதுகாப்பு அமைச்சர். பென் கிவிர் தேசிய பாதுகாப்பு அமைச்சர். இவரை பொறுத்தவரையில் இந்த பென் கிவிர் ஒரு ரொம்ப தடாலடியான ஒரு பிடிவாதம் பிடித்த யாருக்கும் அடங்கா பிடாரியான ஒரு அமைச்சர். இவர் ஏற்கனவே ஒரு முறை அக்ஸாவுக்குள்ள இதே போன்று நுழைந்து மிக பாரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர். 2023 இதே
வேலையை செஞ்சாரு. இன்னைக்கு மீண்டும் என்ன பண்றாருன்னு கேட்டா மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்திற்கு வந்திருக்கிறார். சர்வதேச விதி பிரகாரம் இவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் இந்த பகுதிகளுக்குள் வர முடியாது. சர்வதேச இன்டர்நேஷனல் லோ பிரகாரம் அவங்க போறதுக்குன்னு தனியான பகுதி இருக்குது, அதுக்குள்ள வேணும்டா போய்க்கலாம் தவிர இது இஸ்லாமியர்களுக்குரிய பகுதி. அந்த பகுதிகளுக்குள் பாருங்க தடாலடியாக இன்றைக்கு ராணுவ பாதுகாப்போடு உள்ளே நுழைந்திருக்கிறார். நுழைந்தவர் என்ன பண்றாருன்னு கேட்டா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இதை நாங்கள் விட்டு தர முடியாது, இஸ்ரேல் இதையும் கண்ட்ரோல் பண்ணணும் என்றெல்லாம் விகாரமாக பேசி இருக்கிறார். இந்த பேச்சுக்கு இன்றைக்கு மிக கவனமாக மிக துல்லியமாக பதிலடி கொடுத்திருக்கிறது ஹமாஸும் இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்ட்டும் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பென் கிவிர் நெருப்போடு விளையாடி கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் உங்களோடு நேருக்கு நேர் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறோம், தேவையில்லாமல் அக்ஸா வளாகத்திற்குள் யுத்தத்தை உண்டாக்கி விடாதீர்கள், நீங்கள் அங்கே திரும்ப திரும்ப நுழைந்தால் நாங்கள் நெருப்போடு விளையாடுகிறீர்கள் என்று கணக்கில் வைத்து உங்களுக்கு பதிலடி தர வேண்டி வரும். மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் எங்களுடைய மூன்றாவது புனிதத்தலமாக இருக்கிறது, அதை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. காசாவுக்காக போராடுகிறதை போலவே அதற்காகவும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை மிக காட்டமாக இன்றைக்கு இரண்டு தரப்பும் சொல்லி இருக்கிற அதே நேரம் பலஸ்தீன விடுதலைக்கான பாப்புலர் ஃப்ரண்ட் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதிலே அவர்களும் மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா புனித தலங்களில் இஸ்ரேலிய தாக்குதல்களை எதிர்கொள்ள பாரிய அளவில் அணிதிரட்டல்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது பெரும்பாலும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. நாளை மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஜுமா தொழுகைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இவர் இந்த சைத்தானியத்தனமான வேலையை செய்திருக்கிறார். இது நாளைக்கு ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடிய இஸ்லாமியர்களை தடுப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. இதையொட்டி இன்றைய தினம் தொழுகைக்கு முன்கூட்டிய நாளைய ஹுத்பாவுக்காக வேண்டி இன்றைக்கே இஸ்லாமியர்கள் பள்ளிவாயலை நோக்கி விரைய ஆரம்பித்திருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாரிய அளவில் பள்ளிவாசலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். 40 வயதுக்கு மேற்பட்டவர்களை தான் உள்ளே எடுப்போம் என்று சொல்லி அடாவடித்தனம் செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் மிக முக்கியமான இன்னும் ஒரு சம்பவமும் நிகழ்ந்திருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால் காசாவிலே இருக்கக்கூடிய போராளிகள் எப்படி இஸ்ரேலோடு போரிட்டு வருகிறார்களோ அதே போன்று வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜெனின் படை பிரிவும் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜெனின் படை பிரிவினுடைய வீரர்களை தான் நீங்க இங்க பார்க்கறீங்க. இன்றைக்கு ஜெனின் பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பிட் நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க, விமானம் மூலமாக துண்டு பிரசுரம் போட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா நீங்கள் அத்தனை பேரும் சரணடைய வேண்டும், சரணடையாமல் உங்களை நாங்கள் கைது செய்தால் கொன்று விடுவோம் என்று சொல்லி இன்றைக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது ஜெனின் படைப்பிரிவு. நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம், கண்டிப்பாக உங்களோடு நேருக்கு நேர் மோதுவோம், உங்களை அழிப்போம் என்று இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஜெனின் படைப்பிரிவும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கும் பாரிய தாக்குதல்கள் காசாவுக்குள் நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் எப்படி பொதுமக்களை நோக்கி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறதோ அதே வேகத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய படைப்பிரிவுகளும் பாரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. குறிப்பாக பலஸ்தீனிய இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய ஆயுத பிரிவாக இருக்கக்கூடிய ராணுவமாக இருக்கக்கூடிய அல் குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா இன்றைய தினம் இஸ்ரேலை நோக்கி பாரிய ராக்கெட் தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்ற வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். நூர் ஷம்ஸ் முகாம் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய உளவுத்துறை ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் அல் குதுஸ் பிரிகேடை சேர்ந்தவர்கள். அதே போன்று அல் கஸ்ஸாம் படைப்பிரிவும் இன்றைக்கு அவர்களுடைய இன்னும் ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார். அதே நேரம் அங்கிருக்கக்கூடிய நாசர் சலாஹுத்தீன் படைப்பிரிவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ட்ரோனுடைய காட்சிகளையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இங்க நீங்க பார்க்கலாம், பல மில்லியன் பெருமதியான ட்ரோன்கள் இது. அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி கீழே அவருடைய கண்ட்ரோலுக்கு எடுத்திருக்கக்கூடிய காட்சிகளை போட்டிருக்கிறாங்க. இதுவும் இன்னொரு ட்ரோன், இது ரொம்ப பவர்ஃபுல்லான, சின்னது மாதிரி தெரிஞ்சதுக்கு இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரோன் என்று சொல்றாங்க. இதையும் சுட்டு கீழே வீழ்த்தி இருக்கிறார்கள். இதுவும் இன்றைக்கு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதே போன்ற கஸ்ஸாம் பிரிகேடும் ஒரு ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். மொத்தம் 3 ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக அல் குதுஸ் படையணியினுடைய துல்கரம் பட்டாலியன் இன்றைக்கு துல்கரம் பகுதிகளில் பாரிய யுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று கஸ்ஸாம் பிரிகேடும் முஜாஹிதீன்கள் படைப்பிரிவும் நாசர் சலாஹுத்தீன் படைப்பிரிவுகளுடன் இணைந்து
இணைஞ்சு இன்றைக்கு ரஃபா பகுதிகளில், அதே போன்று தாலல் சுல்தான் பகுதிகளில், அதே போன்று அல் இஸ்பா பகுதிகளில் எல்லாம் பாரிய மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இவர்களுடைய தாக்குதல்கள் அகோரமாக இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்டு வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாக்களோடு இணைந்து போராடக்கூடிய ஜமா அல் இஸ்லாமியாவினுடைய ஒரு தளபதி, ஒரு பெட்டாலியனுடைய தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு லெபனானுடைய தொலைக்காட்சியில் உறுதிப்படுத்தி இருக்கிறது. முகமது அஹமத் ஜபரா என்கிறவர் தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட அடுத்த கணமே இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை திரும்ப நடத்த ஆரம்பித்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேலிய ஹதாப் யாரன் என்கிற ராணுவ தளத்தின் மீது பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறதான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்ற கிரியாத் ஷமோனா பகுதிகளிலும் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் ஹூதிகள் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன அறிவிப்புன்னு சொன்னால், ஹூதிகளுடைய அன்சாருல்லா படைப்பிரிவினுடைய தளபதி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சில அரபு நாடுகள் இஸ்ரேலை ஆதரிப்பதன் மூலம் முஸ்லிம் உம்மாவை காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றன என்கிற ஒரு காட்டமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இஸ்ரேலை ஆதரித்து இஸ்ரேலை அங்கீகரித்திருக்கக்கூடிய யுஏஇ, மொரோக்கோ, பஹ்ரைன் ஆகிய 3 நாடுகளை சுட்டிக்காட்டி வெளிப்படையாக பேசியிருக்கிறார். உள்ரங்கத்தில் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய அரபு நாடுகளையும் அவர் சாடி இருக்கிற அதே நேரம் அரேபிய ஆட்சியாளர்கள் இஸ்ரேலிய ஜியோனிச ஆட்சிக்கு உணவுகளை லாரி லாரியாக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அனுப்பிவிட்டு எம்முடைய பாலஸ்தீன உறவுகளை பட்டினியில் இருக்க வைக்கிறார்கள். அது தொடர்ந்து நடக்குது தானே. பஹ்ரைன், அதாவது ரெட் சீல எதுவும் போக முடியாது என்று முடக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால என்ன பண்றாங்க என்று கேட்டா, கரெக்டா கொண்டு வந்து துபாயில இருந்து, துபாய் மூலமாக அப்படியே ரியாதுக்கு சென்று சவுதி அரேபியா வழியாக ஜோர்தான் சென்று ஜோர்தான் வழியாக இஸ்ரேலுக்குள் தினமும் உணவுகள் கொண்டு போகப்படுகின்றன. ஆனால் காசாவுக்குள் உணவுகள் இல்லாமல் கர்ப்பிணிகளே பட்டினி சாவுகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். வல்ல ரஹ்மான் மட்டுமே அவர்களை பாதுகாக்க வேண்டும். அரபு நாட்டு ஆட்சியாளர்களுடைய கையாலாகா தனங்களால் இந்த அநியாயம் நடைபெற்று வருகிறது என்பதை அவர்கள் இன்றைக்கு சுட்டிக்காட்டி இருக்கிற அதே நேரம், தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக போராடக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடினுடைய தளபதிகளை தாக்குகிறோம் என்கிற பெயரில் காசா மக்களை இஸ்ரேல் படுகொலை செய்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை மிக தெளிவாக சுமத்தி இருக்கக்கூடிய ஹூதிகள் கடந்த வாரம் மாத்திரம் எதிரிகளுடைய கப்பல்களை தாக்குவதற்கு 25 ஏவுகணைகளை ஏவி இருக்கிறோம். அதே போன்று ட்ரோன்கள் மூலமாக அட்டாக் செய்திருக்கிறோம். அதே போன்று ட்ரோன் படகுகள் மூலமாகவும் அட்டாக் செய்திருக்கிறோம் என்று எண்ணிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். 25 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிறது, கப்பல்களை தாக்கக்கூடிய ஏவுகணைகள். அதே போன்று இதுவரைக்கும் 170 அமெரிக்க, இங்கிலாந்து, இஸ்ரேலிய கப்பல்களை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்கிற பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். நவம்பர், அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி யுத்தம் ஆரம்பித்தது. நவம்பர் மாதம் 19ஆம் தேதி ஹூதிகள் இஸ்ரேலுக்கு எதிராக கப்பல்களை தாக்க ஆரம்பித்தார்கள். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் 170 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிற அதே நேரம், இந்திய பெருங்கடல், மத்தியதரை கடல்களில் இருக்கக்கூடிய கப்பல்களை குறிவைத்து தாக்குகிற எங்களுடைய தாக்குதல் தொடரும். நீங்கள் காசா மக்களுக்கான உணவுகளை கொடுக்காத பட்சத்தில், யுத்தத்தை நிறுத்தாத பட்சத்தில் தொடர்ந்து நாங்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருப்போம் என்பதோடு நிறுத்தாமல் அவங்க தொடர்ந்து கடைசியாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, யமனுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக, அமெரிக்காவுக்கு ஆதரவாக, பிரித்தானியாவுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு ஆதரவு வேலையை சவுதி அரேபியா செய்தால் சவுதி அரேபியா பாரிய இழப்பை சந்திக்கும் என்று சவுதிக்கு எதிராக பாரிய எச்சரிக்கையை இன்றைக்கு ஹூதிகள் விடுத்திருக்கிறார்கள். நீங்க உங்க பாட்டுக்கு நீங்க இருந்துட்டீங்கன்னா நாங்களும் சும்மா இருந்துருவோம்ங்கிறாங்க. அது இல்லாம அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக, இங்கிலாந்துக்கு சப்போர்ட்டாக அல்லது இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக நீங்க செயல்பட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக பாரிய எதிர்ப்பை சந்திப்பீங்க என்று அவங்க எச்சரிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே சவுதிக்கு அதனுடைய அனுபவம் இருக்கிறது. ஏற்கனவே சவுதி அரேபியாவுக்கும் ஹூதிகளுக்கும் இடையிலான பாரிய யுத்தம் கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகள் நடைபெற்றது. 2015க்கு பிறகுதான் ஒரு ஒப்பந்தத்தினூடாக அந்த யுத்தம், சைனா தலையிட்டு அந்த யுத்தத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த யுத்தம் நடக்கிற நேரத்தில் கடைசியாக ஹூதிகள் சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ மீது நடத்திய ஆளில்லா விமான தாக்குதல்களில் பாரிய இழப்பை சவுதி அரேபியா சந்தித்தது. அதற்கு பிறகுதான் சமாதான உடன்படிக்கைக்கே வந்தார்கள். அந்த அனுபவம் தான் அவர்களை இதுவரைக்கும் அமெரிக்க, பிரித்தானிய கடற்படைகளோடு இணைந்து ஹூதிகளை தாக்குகிற செயல்பாடு
செயல்பாடுகளில் இணையாமல் இருக்கிறார்கள். அப்படி இணைந்தால், ஏதாவது உதவி செய்தால் கண்டிப்பாக சவுதி மீது தாக்குவோம் என்கிற எச்சரிக்கையும் இன்றைக்கு அன்சாருல்லா என்று சொல்லக்கூடிய ஹூதிகள் படைப்பிரிவு அறிவித்திருக்கிறார்கள். இப்படி இன்றைய தினமும் பாரிய செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியான மக்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய கோரிக்கையாக, ஆசை, அவா பிரார்த்தனையாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீனத்திற்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் நாளைய தினம், குறிப்பாக சில பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையாக இருக்கும், வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து ஓதுங்கள். அத்தஹியாத்திலே நாம் ஓதக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் என்கிற அந்த அத்தஹியாத்திலே ஓதுகிற ஸலவாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அது எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிற அதே நேரம் பாலஸ்தீன பெருபூமியில் வாழக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். தொழுகையிலே குனூத்துன் நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் அன்பின் சகோதரர்களே என்கிற கோரிக்கைகளோடு அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக நீங்கள் குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு நாம் குரல் எழுப்ப முடியும், பிரார்த்தனை செய்ய முடியும். இது தவிர அந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்ய முடியாது என்கிற நிலையில் தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் இல்லாத, தீவிரவாதம் இல்லாத அமைதியான உலகு உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையும் என்கிற செய்திகளோடு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை கல்குடாவிலே நாம் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதாக ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த நிகழ்ச்சியை நாம் ரத்து செய்திருக்கிறோம். அதற்கான காரணங்களையும் நாம் சொல்லியிருக்கிறோம். எனவே நாளைய தினம் எந்த நிகழ்ச்சியும் கல்குடாவிலே நாம் நடத்தவில்லை, பாலஸ்தீன ஆதரவு நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்பதை மிக அன்பாக தெரிவித்துக் கொண்டு விரைவிலேயே கல்குடாவில் ஒரு நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம். அதனுடைய தேதிகளையும் உங்களுக்கு அறிவிப்போம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.